செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி நூற்றுக்கணக்கான மக்கள் கல்லாறு ஓதாச்சிபடம் பாலத்திலே தீப்பந்தம் ஏற்றும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே கூடி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செம்மணி படுகொலைக்கு எதிரான இந்த போராட்டம், இதிலே வடகிழக்கிலே நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கோரி இந்த போராட்டம் இந்த மாலை நேரத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தினூடாக மக்கள் மிக எழுச்சி பெற்று இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை மறுதினமும் செம்மணியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. செம்மணியிலே எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எச்சங்களுக்கான நீதி கோரி இந்த போராட்டம் நடக்கின்றது. 3 நாளாக நடைபெற இருக்கின்ற அணையா தீப்பந்தத்துக்கு ஆதரவாக மட்டக்களப்பு அம்பாறை மக்களால் நடத்தப்படுகின்ற ஓந்தாச்சிமடம் கல்லாறு பாலத்திலே நடக்கின்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் கலந்து கொள்கின்ற இந்த போராட்டம் இப்போது இந்த ஓந்தாச்சிமடம் கல்லாறு பாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு செம்மணி படுகொலையை முன்னிட்டு அந்த படுகொலைக்கு ஒரு நீதியான நியாயமான விசாரணை வேண்டும் என்று இன்று வருகின்ற ஐக்கிய நாட்டின் செயலாளர் அவர்களுக்கு மகஜர் அளிப்பதற்காக இந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலேயும் சரி கிழக்கு மாகாணத்திலேயும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல் மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குழி விவகாரம், அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம், அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை, சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மணியிலே அணையா விளக்கு போராட்டம் அடுத்த 2-3 நாட்களாக 22ஆம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. அந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாறை இணைந்த வகையாக கோட்டை கல்லாறு ஓந்தாச்சிமடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வுகளிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த வடக்கு கிழக்கு தமிழ் தாயகத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓந்தாச்சிமடம் கோட்டை கல்லாறு பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். வால்கர் டாட்கா அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும். மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.